அதாவது ஆத்தங்கரையோ குளத்துக்கரையோ அல்லது ஏரிக்கரையில் வந்து அந்த ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய நீர் மேலே அந்த காற்று பட்டு அந்த காற்று நேராக அரசு மரத்து மேலே பட்டு அரசு மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த நோயை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்குவம் கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் ஆன்மீக தத்துவம். விஞ்ஞானத்துக்கு மேலே மெஞ்ஞானமாகத்தான் அந்த காலத்தில் ஆற்றுக்கரையோரோ ஏரிக்கரையோரோ குளத்துக்கரையோரோ அரசு மரத்துக்கடையில் பிள்ளையாரை வச்சு அந்த பிள்ளையாரை வந்து ஈரத்துணியோட 3 முறை சுற்றி வாங்குற விஷயத்தை சாஸ்திரம் ஆன்மீகமாக சொல்லி வச்சிருக்குது. சாதாரண ஒரு சிறு டம்ளரில் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தண்ணீர் வைக்கிறதுக்காக கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் வச்சு அதில் எலுமிச்சங்கனியை வச்சு அந்த எலுமிச்சங்கனியை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த எலுமிச்சங்கனி மீது பட்டு வரக்கூடிய காற்றை சுவாசிக்கும் பொழுது யார் எவ்வளவு மாந்திரிகம் பண்ணினாலும் நம்ம உற்று நோக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும் பொழுது நமக்கு திஷ்டி பட்டாலும் அந்த திஷ்டி வந்து அப்படியே கரையுது அப்படிங்கிறது ஆன்மீகம் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம்.